ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இப்போ தாவேக்கா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஏறக்குறைய 20 நாள் ஆயாச்சு. இன்னமும் அதிமுகவில் பிரச்சனைகள் ஓஞ்ச மாதிரி தெரில. இப்போ ரீசெண்டாக பேசப்படுற விஷயம் என்னன்னா, சி.வி. சண்முகம் அவர்கள் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸுக்கு வந்த மாதிரியான செய்திகள் வருது. அந்த ஆஃபீஸ் சாவியெல்லாம் திரும்ப ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ்லாம் வருது. இன்னொரு சைடில் விஜய் பாஸ்கர் அவர்கள் மேபி திமுகவுக்கு போவாரா அப்படின்ற செய்திகள்லாம் வந்து, அதுக்கப்புறம் இல்லை இப்போ தாவேக்கா பக்கம் தான் போகிறாரு, தாவேக்கா அமைச்சரோட திருவிழாக்கெல்லாம் போனார், ஸோ தாவேக்கா பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இன்னும் அந்த பிரச்சனை முடியல, இவர் அங்கே போவாரா இங்கே வருவாரான்னு இன்னும் போய்கிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதை? இது பேர் தான் குதிரை பேர அரசியல், இல்லை குதிரை பேர முயற்சி, இல்லை குதிரையை பொய் சந்தையில் வாங்குற கதை, இப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் குதிரைன்ற வார்த்தை யூஸ் பண்ணல கோவப்படுறாங்களே. இல்லை, அவங்க தான் சொல்லியிருக்கிறாங்களே இது வந்து குதிரை பேர அரசியல், குதிரை வேக அரசியல் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, குதிரைன்னு வந்ததே ஃபஸ்ட்டு தப்பு. இப்போ ஒரு சமீபமாக ஒன்று பார்த்தேன், அந்த குதிரைக்கு முன்னாடி வந்து ஐயா விஜயோட முகத்தை போட்டு ஒரு இமேஜ் மாதிரி போட்டு, அப்புறம் ஐயா ஆதவ் பின்னாடி இருந்து ஓடுற மாதிரிலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, 1000 இருந்தாலும் எனக்கு வந்து இன்றைக்கி ஐயா ஆதவர்ஜுனா வந்து என்னோடய அமைச்சர். நம்ம எல்லாருக்குமே வந்து முதலமைச்சர் வந்து ஐயா விஜய், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்போது மீம்ஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு கண்டென்ட் பண்ணுற அளவுக்கு ஏன் அரசியல் நீங்கள் பண்ணுறீங்கன்றது என்னோட கேள்வி. ஃபஸ்ட்டுமே வந்து இந்த ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் போக்காதீங்க. அப்போ உங்களோட அரசியல் தன்மை வந்து இதாக இருக்குது. அப்போ விராலிமலை விஜயபாஸ்கர் வந்து அதிமுக விட்டு வெளியேறுவார் அப்படின்னு நான் இதே ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அங்கே போய் யார்கிட்டனா டீ கடையில் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் ஊர்களை வந்து அண்ணனை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, அவர்லாம் அப்படியே ரத்தம்ண்ணே, அதிமுக பிளட்டுன்னு அப்படின்வாங்க. இதே சி.வி. சண்முகத்துக்கு போய்ட்டு நான் அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் போயிட்டு காலைல இட்லி கறி குழம்பு சாப்பிட்டுட்டு, நான் சி.வி. சண்முகம் வந்து தாவேக்கா விஜய் பக்கம் சாயறாரா அப்படின்னு ஓட்டு எண்ணுறதுக்கு முன்னாடி என்னங்க பேசுகிறீங்க, அவர்லாம் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் தப்புனா தப்புன்னு கேட்பாரு, அவர்லாம் ப்ராப்பர் அதிமுகண்ண, தப்பாக பேசாதீங்கண்ணே ஊருக்குள்ளே அப்படின்னு நமக்கு புத்தி சொல்லி, அப்புறம் அங்கே ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா, யார் நான் அந்த விழுப்புரம் பாஷையில் நான் மன்னனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அவரை பார்த்தா கட்சி மாறுற மாதிரி தெரியுது, அவர் வேறு ஏதாவது ஊருக்குள்ளே தப்பாக கேட்குறேன், இப்படி தானே பேசியிருப்பாங்க அந்த ஊர் கட்சிக்காரங்க. அப்போது யதார்த்தத்துக்கு மீறின ஒரு செயலை தான் நீங்கள் செய்கிறீங்க. ஓபிஎஸ் திமுக போய் சேர்ந்துட்டாருன்னா, மலேசியாவிலேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி, என்ன ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்துட்டாரா அப்படின்னாரு. அந்த படத்துலலாம் காட்டுவாங்க, என்ன நேரு செத்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி. பிரச்சனை இப்படியே இருந்தாலும் அவங்க ஒருபோதும் திமுக போய் சேர மாட்டாங்கன்றது அங்கே இருக்கிறவரோட ஒரு விஜயகுமார் சொல்லிட்டு ஐயா ஒருத்தர் புதுக்கோட்டைக்காரரு மலேசியாவில் செட்டில் ஆகி அவர் அங்கே ஹோட்டலில் நடத்திட்டு இருக்காரு. அங்கே ஆர்மி மன்னிக்கணும் போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருந்து ரிட்டையர் ஆனவர். ஆனால் அந்த தமிழ் கலாச்சாரம் அரசியல் எல்லாம் கூர்ந்து கொண்டு அவருக்கு ஃபோன் பண்ணி அதிர்ச்சி, என்ன ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்துட்டாரா அப்படின்னு. நம்ம இங்கே இருக்கிற ஊடகங்களுக்கெல்லாம் அவர் நல்ல பரிச்சயம். அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உங்களோட தேவைகளுக்கு உங்களுக்கு ஏற்றார் போல் நீங்கள் இந்த மாதிரி செய்தி வருது இல்லைங்களா, நீங்கள் எந்த கட்சினா போட்டோம் சேரட்டும், அது அவங்களோட உரிமை. இந்த செய்தி இருக்குது பாருங்கள், இதுவே வந்து அந்தந்த தொண்டர்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கு வந்து அதை ரசிக்க மாட்டாங்க. இவருன்னா இப்போ திடீர்னு வந்து இது எப்படி சொல்கிறாங்கன்னா, பத்திரிகையாளர் இதை கேட்டால், நீங்கள் அந்த தொலைக்காட்சியில் இல்லை, இந்த சேனலில் இல்லை, இப்போ இந்த பேப்பரில் வேலை பார்க்கல, இப்போ ஒன்று பண்ணலை, ஏங்க அது தொழிலுங்க, வேலைங்க. நீங்கள் வந்து தொழில்னா சொல்கிறீங்க, அரசியலில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சேவைன்றீங்க. சேவை எப்படி? இப்போ அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் டாக்டர் சாந்தா இருந்தாங்க, அவங்க போய் அப்போலோ ஆஸ்பத்திரியில் சேர்ந்தா சேவை பண்ணாங்க. அப்போ வியாபாரம் என்பது வேறு, சேவை என்பது வேறு. இது வித்தியாசம் தெரியாமல் அரசியலில் வந்து இது பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறதுனா குழப்பத்தோடு பார்க்கணும். சி.வி. சண்முகம் ஐயா வந்து அந்த அவங்களோட ஆதரவாளர்கள் போய் அந்த விழுப்புரம் மாவட்ட செயலர் சாவியை வந்து இப்போ இருக்க மாவட்ட செயலர் போட்டு கொடுத்ததா தகவல். எனக்கு அதில் இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது, ஒருவேளை சமரசம் ஆயிடுச்சா, இல்லை நம்ம வேறு கட்சிக்கு தான் போகிறோம், இந்த கட்சியோட சாவி எதுக்கு நமக்கு, அப்படி ஒரு வேளை கொடுத்தாங்களா, அதுவும் ஒரு டவுட் வருது. ஏன்னா இந்த வியூகத்தின் அடிப்படையில் பேசலாங்க, பட் ஒரு முடிவாக ஒரு விஷயத்தை கிறிஸ்டல் கிளியராக சொல்லும்போது இவர் எங்கே போய் சேர்றாங்க, எங்கே போய் நிற்கிறாங்க, புகைப்படம் எடுத்துக்கிறாங்களோ அதை தான் பார்த்துக்கணும். ஏன்னா இப்படி தான் வந்து விசிகாவை பற்றி ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, யார் அண்ணன் திருமாவா விஜய் கூடவா, ஒருபோதும் நடக்கவே நடக்காது. அவர் மாதிரி ஒரு கொள்கை பிடிமானம் இருக்கிறவங்கள நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர் அப்புறமா என்ன சொன்னாங்க, கூட்டணிக்கு போனால் கூட வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுப்பாரு, திமுக விட்டு கூட அவருக்கு கொள்கை பிடிமானம் ஜாஸ்தி
உங்களுக்கு எழுச்சி தமிழரை பற்றி தெரியாது, இப்படிலாம் என்கிட்டயே ஃபோனில் நிறைய பேர் பேசினாங்க. நான் ஒரு பத்திரிகையாளராக விசாரிக்கிறதுக்கு ஃபோன் பண்ணால் கூட டென்ஷன் ஆனாங்க ஒரு சிலர், அவர் கூட இருந்தவங்களாம். என்னங்க அண்ணனை பற்றி திருமாவண்ணனை பற்றி நீங்கள் அவ்வளோதான் புரிஞ்சுங்க, அதெல்லாம் அவர்லாம் சார் அவர்லாம் விலை போனோன்னா எப்பயோ போயிடலாம் சார். ஒருத்தர் சொன்னார் ஒரு நண்பர். நான் சொன்னேன் சார் நான் விலை போகிறத பற்றிலாம் பேசலை சார், ஆதரவுன்ற மாதிரி பேசிக்கிறாங்களா சார், கம்யூனிஸ்ட் கட்சி வந்துச்சுன்னா கொடுப்பேன்னாரா, நான் எனக்கு கொடுக்கல சார், சிக்கல்லாம் இருக்குது சார் பேசிட்டு, அது மாதிரிலாம் அப்படிலாம் திமுகலாம் விட்டு போனேன். அப்புறமா மறுநாள் ஃபோன் பண்ணுறேன், அவர் அப்படி பேசுகிறாரு. அப்புறமா இல்லை சார் கன்ஃபார்ம் தான் சார் உங்களுக்கு வந்த செய்தின்றார். ஆக்சுவலாக அவர் திமுகக்காரர், விசிகாக்காரர் இல்லை, திமுகவில் இருந்து விசிகா மீது அவ்வளவு பற்று கடைசியில் மொத்தமாக போயிடுச்சு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, டெய்லி காலைல எழுந்தவொன்னே, அதுவும் தாவேக்கு ஆட்சிக்கு வந்தவொடனே இவர் இந்த கட்சியில் இருக்கிறாரா, அவர் அந்த கட்சியில் இருக்கிறாரா, ஓகே அப்போ இன்றைக்கி ஓகே மே 30 இருக்கிறாங்க, ஜூன் 1 இருப்பாங்களா இல்லையா தெரியாது, அது யார் அறிவிப்பா, ஐயா ஆதவ் அறிவிப்பார். சரி ஜூன் 10 1 இப்படிலாம் பேசுகிறாங்க, 10 என்ன ஆகும் அது தெரியாது. ஏன்னா இந்த சீசன் அப்படி இருக்குது, இங்கே இருக்கிறவங்க அங்கே, அங்கே இருக்கிறவங்க அங்கே, அதை மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, அதெல்லாம் பார்க்குறாங்க, அவங்கவுங்க அரசியல்வாதிகள் என்னென்ன பேசுகிறாங்க. ஆனால் ஒன்று தான் எல்லாம் சொல்கிறாங்க, சேவை செய்யறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்களாமா. எல்லா கட்சியிலையும் தாவேக்காக்கு ஐயுஎம்எல் போய் சேர்ந்தாலும் சேவை, தாவேக்காக்கு விசிகா போய் சேர்ந்தாலும் சேவை, தாவேக்காக்கு அதிமுக ஆதரவு தெரிவித்தாலும் சேவை. ஒரு சிலர் தங்களோட பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, நான் தான் கேட்குறேன், பதவியை ராஜினாமா செய்துட்டு எப்படிங்க சேவை செய்வீங்கன்னா, இல்லை அது மானசீக சேவை, அதுவும் சேவை. சரி அதனால் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, இது எல்லாமே சேவை, இவங்க எல்லாமே பேசுறது உண்மை அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ ஒரு தெளிவில்லாத ஒரு சூழல் இருக்குது. இப்போ விஜயபாஸ்கர் அவர்களே எடுத்துக்கிட்டோன்னா, திமுகவுக்கு போய் சேர போகிறாருன்றாங்க. அப்புறம் அவரோட ப்ரெஸ் மீட் பார்க்கும்போது அவர் எதுவுமே பதில் சொல்லலை, பெருசாக நிறையா பேசுகிறாரு, ஆனால் கிளியரான பதில் எதுவும் சொல்லலை. அப்புறம் இன்னொரு சைடில் இல்லை தாவேக்கா பக்கம் போவாருன்றாங்க. இப்போ அதே தான் சி வி சண்முகம் அவர்கள் கேஸ்லையும் சாவியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார் அப்படின்ற செய்தியெலாம் வருது. ஆனால் தாவேக்கா பக்கம் போகிறாரா, தனியாக போகிறாரா, ஒன்றும் அதில் ஒரு கிளாரிட்டி இல்லை. அதிமுக பக்கம் வரப்போகிறாரா அந்த கிளாரிட்டி இல்லை. ஸோ தாவேக்காவுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் அவங்கள உள்ள அகாமடேட் பண்ணுறதில்ல. தாவேக்காவுக்கு ஒரு தயக்கம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த 2 பேர் மீதையும் சிபிஐ கேஸ்லாம் இருக்குது, ஒரு சில வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது. அது கட்சிக்கு ஒரு லைபிலிட்டியாக மாறும், கட்சிக்கு ஒரு லைபிலிட்டியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தந்த கட்சியில் இருந்தால் அது எதிர்கட்சிகள் திட்டமிட்ட சதி. சரி அது எதிர்கட்சிகள் திட்டமிட்ட சதி. உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி சிறந்த செயல் வீரர், அவர் அதிமுகவோட ஒரு காலத்தில் அசட்டாக இருந்தார். அப்போவும் அவர் அரசாங்கத்தில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணின்னு தான் இருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு கட்சி போனார் அமமுக, அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி வரல, பண்ண முடியல, அதனால் சேவை செய்யணும்னு சொல்லி திமுக போய் சேர்ந்தார். அப்புறம் திமுக போன கையோட சேவை செய்யணும் இல்லையா, மக்களுக்கு சேவை போக கொஞ்சம் இந்த டாஸ்மாகில் இந்த கொஞ்சம் வேலை வாய்ப்புகளை கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா விட்டகுற தொட்டகுற அதிமுகவில் பண்ணது திமுக வந்தோடனே மாறிட்டான், ஊர் என்ன பேசும் பார்த்திருக்கலாம். அதிமுகவில் இருந்தப்போ அப்படி எல்லாருக்கும் கொஞ்சமாக பணம் வாங்கிட்டு அதிகமாக வேலை கொடுத்தாரு. இப்போ அந்த நற்காரியத்தை செய்ய மாட்டார், ஊர் தப்பாக பேசிடணும் இல்லையா, அதனால் அவர் தொடர்ந்து பண்ணார். அதனால தான் அமலாக்கத்துறை அந்த துறை இந்த துறையெல்லாம் விசாரிச்சுது. அப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவுக்கு வந்ததுக்கு பிறகு திமுகவுக்கு நல்ல பேரை விட கெட்ட பேர் தானே கடைசியில் நின்றுச்சு. சேகர் பாபு மிகப்பெரிய செயல் வீரர் என்று பாராட்டி பெருமை பேசிக்கொண்டார் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். மனசாட்சி உள்ள திமுக காரங்க கிட்ட அவர் போய் கேட்கட்டும், இல்லை பழைய கட்சிக்காரங்கிட்ட போய் கேட்கட்டும், சேகர் பாபு இன்னைக்கு திமுகவில் சேர்ந்து இவ்வளோ நாளில் அது திமுகவை அங்கே ஒரு முகம் சொல்லிக்கிற இடத்துக்கு தள்ளி வச்சுருக்கா, முதல்வர் வேட்பாளரே தோற்று போகிற அளவுக்கு தள்ளி வச்சுருக்குதா, இல்லை கட்சி வளர்ந்துருக்குதான்னு அவங்க கேட்கட்டும். 4 பேர் இதில் காரில் வர்றது, செலவு பண்ணுறது, கூட்டம் போடுறது, அது இல்லை செல்வாக்கு. ஒன்றுமே இல்லாமல் விசில் வச்சுட்டு ஜெயிச்சுட்டு போட்டாங்க. இப்போ எது செல்வாக்கு? முதல்வர் தோக்குற அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க? இதெல்லாம் தான் ஒரு கட்சிக்கு கட்டமைப்பு பலம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பந்தா இருக்குல்ல, பணம் வசூல் பண்ணுறது பந்தா, இதெல்லாம் தான். இப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா, செந்தில் பாலாஜி சேகர் பாபு போன்றவர்கள் இன்றைக்கி திமுகவுக்கு பலத்தை விட பலவீனத்தை அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. இதே நாளைக்கு விஜயபாஸ்கர் போன்ற சி வி சண்முகம் தாவேக்கால போய் சேரும்போது பலத்தை விட பலவீனத்தை இன்னைக்குலனால என்றைக்குனா ஒரு நாள் கொண்டு போவாங்க. நாளைக்கு ஏதோ ஒரு தீர்ப்பு வருது, இல்லை நாளைக்கு ஏதோ ஒரு விசாரணை வருது அப்படின்னும்பொழுது விஜய் சார் என்ன பண்ணுவார்? செந்தில் பாலாஜியை பற்றி முதல்வர்கிட்ட கேட்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மழுப்பெல்லாம் சொல்லிட்டு கடந்த காலத்தில் முதல்வர் போனதை பார்த்துடலாம், ஸ்டாலின் சார் போனதை.
அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் நம்ம எதனா கேட்குறோம், இது மாதிரி இவங்க மேலெல்லாம் இருக்குன்னும் போது அதுக்கு இப்படி அப்படி இது ஏதோ ஒரு பதிலை சொல்லிவிட்டு இப்படி கை காட்டிட்டு அவர் எஸ்கேப் ஆனதை பார்த்துக்கோம். விஜய் சாருக்கு அந்த பிரச்சனை கிடையாது, பத்திரிகையாளரே சந்திக்க மாட்டார். அதனால் வரவங்க போகிறவங்களெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாமா? அப்போ ஒரிஜினல் தாவேக்காரங்களுக்கு என்ன முக்கியத்துவம்? ஸோ இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, விஜய் சார் எதுவுமே பேச மாட்டார் ஓப்பனாக. அவர் எதுவுமே காய் நவுத்த மாட்டார், ஆள் வச்சு தான் நவுத்துவார். அப்போ ஒரு வேளை விஜய் சார் கார் எடுத்து நேராக விஜயபாஸ்கரை போய் பார்த்துட்டு நீங்கள் ஏங்க யோசிக்கிறீங்க, வாங்க கட்சிக்குன்னா வந்துட்டு போயிட்டு அப்படி அதே காரில் ஏறி போயிடுவாங்க. இல்லை சிவி சண்முகத்தை இவரே டைரெக்டாக ஃபோன் பண்ணி மன்னிச்சுக்கோங்க, ஆல்ரெடி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நாங்களால் செய்ய முடியல, பட் கட்சியில் எதனா ஒரு வேறு ஒரு பதவி இதுவினா சிவி சண்முகம் அமைச்சர் அது இது நாங்கள் கட்சியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, ராஜ்யசபா எம்பி ராஜினாமா பண்ணியாச்சு, இப்போ நீ தேதியில் வெறும் எம்எல்ஏ தான். எம்எல்ஏவை விட ராஜ்யசபா எம்பி பதவி கொஞ்சம் ஒரு படி மேலே இங்கே எம்எல்ஏ வேலையை பார்க்குறத விட. இப்போ இந்த ஒரு சிக்கலில் இருக்கு. இல்லை எடப்பாடி பழனிசாமி டிரைவரை கூப்பிட்டு காரை எடு, வேலுமணி எங்கே இருக்குது ஃபோன் பண்ணு, அக்ரிகிருஷ்ணமூர்த்தி வர சொல்லு, அதுக்கப்புறம் அந்த புது மாவட்ட செயலாளர் விழுப்புரம் வர சொல்லு, சிவி சண்முகம் எங்கே இருக்கிறாங்க வண்டி எடுத்து போகலாம், நேராக போயிட்டு வீட்டுக்கு போயிட்டார். இபிஎஸ்சி வீட்டுக்கு போயிட்டார். சிவி சண்முகம் என்ன பண்ண முடியும்? தான் ஆடலாம் மனுஷன் ஆகணும், இறங்கி வந்துடும். கட்சி பொதுச் செயலாளர் நேற்று வரலாம் எடப்பாடியார் தானே கூப்பிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டார். என்ன பண்ணுறது? சரி வாங்க உள்ளே வாங்க பேசிக்கலாம், என்ன வேணும், என்ன பண்ணணும், நீங்கள் தான் எனக்கு துரோகம் பண்ணீங்க, சரி என்ன பண்ணணும் சொல்லுங்கள், பண்ணுவோம். கட்சிக்காக நான் ஏதோ அடம் பிடிக்கிறவன் விட்டு கொடுக்குறதுனால வெளிலெல்லாம் பேசிக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. இதோ அவங்களுக்கெல்லாம் கம்முன்னு விட்டேன், திருப்பி வரேன்னா சேர்ந்துனாங்க. உங்களுக்கு விழுப்புரத்துக்காருக்கு கொஞ்சம் குசும்பு ஜாஸ்தி, கோவம் நிறைய வரும், பரவாயில்ல பார்த்துக்குவோம், என்ன சொல்லலாம், என்ன பண்ணலாம் சொல்லு. இப்போ என்னோட இந்த மாதிரி இறங்கி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை பட்டு முடிஞ்சிடும். ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ அதிமுகவில் கூடிய சில எம்எல்ஏஸ் பிரிஞ்சு வராங்க. மேபி சில எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம், தாவேக்கா பக்கம் போனால் அமைச்சர் பதவி கிடைக்கலான்ற எதிர்பார்ப்புகள்லாம் மேபி இருந்திருக்கலாம். ஒரு கட்டத்தில் அது இல்லைன்னு ஆகி போயாச்சு, நடுவில் மாட்டிட்டு இருக்காங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள் திரும்ப அதிமுகவில் சேர்ந்துட்டார். ப்ராக்டிக்கலான ஒரு முடிவாக தான் தெரியுது. விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் சிவி சண்முகம் அவர்களுக்கும் ஏன் அதை பண்ண முடியல? ஏன்னா இப்போ தாவேக்காவுக்கு தேவை பெரிய கைகள்லாம் தேவையில்லை, எம்எல்ஏஸ் தான் தேவை. ஸோ தாவேக்காவுக்கு இவங்களோட தேவை இப்போ இல்லை. அப்போ திரும்ப போயிட வேண்டியதானே, ஏன் ரொம்ப தயங்கி நடுவில் நிற்கிறாங்க? இல்லைங்க, எஸ்பி வேலுமணியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா கடின வார்த்தைகளை சொல்ல மாட்டார், கடின வார்த்தைகளை அவர் பயன்படுத்தலை. ஐயா சிவி சண்முகம் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் எப்பயுமே அதிகம் பயன்படுத்துவார். அவரோட டெம்பர்மெண்ட் வேறு, அவரோட ஸ்பீச் ஸ்டைல் வேறு, இவரோட ஸ்பீச் ஸ்டைல் வேறு. ஒன்று. ரெண்டாவது, எஸ்பி வேலுமணி சரி நம்ம சொன்னோம் செய்ய முடியல, அவங்களுக்கு நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு மாட்டி விட்டுறக்கூடாது, நட்டாத்தில் விட்டுறக்கூடாது, அதனால் எதையோ சரி செய்வோன்னு சொல்லி அவர் கன்வின்ஸ் ஆகிறாரு. தங்கமணி போய் பேசுகிறாங்க, கன்வின்ஸ் ஆகுறாங்க. ஆனால் இவர் சிவி சண்முகம் அவருமே கொஞ்சம் அடம் பிடிப்பார். இவர் இபிஎஸ் எப்படி அடம் பிடிக்கிறாரோ அது மாதிரி அவருமே அடம் பிடிக்கக்கூடியவர் தான். அது அந்த ஈக்குவல் பீரியடில் எல்லாருமே அமைச்சர்களாக ஒரு காலத்தில் இருந்தவங்கன்றதுனால அந்த நீங்கள் பெரியவரா நாங்கள் பெரியவரான் இருக்குது. பட் எடப்பாடியோட பழனிசாமி அவரோட ஸ்டேச்சர் இவங்க ஸ்டேச்சரெல்லாம் விட மேலே போய் ரொம்ப வருஷம் ஆகுது. அதாவது சசிகலா போன்ற ஒரு கட்சியில் ஆதிக்கம் செலுத்தியவர்களை எதிர்த்து கடைசியாக காலை வச்சு எதிரில் நின்று சண்டை செஞ்சது இபிஎஸ் தான். ஓபிஎஸ் இபிஎஸும் ஓபிஎஸும் முன்னாள் முதலமைச்சர்கள், அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை நடக்கும் போதும் சண்டை போட்டுக்கிட்டது இவங்க தான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அந்த ஷிஃப்ட்டு இவங்க நாங்கள் எதிர்க்கிறோன்னாலும் அதுக்கு உண்டான முயற்சி ஃபுல்லாக முடிக்க முடியும். கட்சி தோற்று போயிருக்கும்போது நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க நாங்கள்லாம் ஒரே அம்மா குழந்த மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி தோத்துட்டு நீங்கள்லாம் காயப்பட்டு வீரர்கள், இன்றைக்கி ரத்தமும் புண்ணும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் கட்டு போட்டு மருந்து போட்டு ஒரு அன்பாக ஒன்றா சேர்ந்து அட்டை கட்டிய காரியத்தை பார்ப்பீங்களா? இல்லை மிச்சங்கிற எனர்ஜி போனாலும் பரவாயில்ல திருப்பி கத்தி எடுத்து உங்களுக்குள்ளேயே குத்திக்குவீங்களா? எதிரி யார், துரோகி யார், என்ன பங்காளி யார், அங்காளி யார் தெரியாத ஒரு அரசியல் அதில் இருக்காது. அதுதான் அங்கே பிரச்சனை. விஜயபாஸ்கருக்கு வரும்போது விஜயபாஸ்கருக்கு எப்படின்னா ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அவர் விராலிமலையில் பம்பரமாக வேலை செய்வாப்புல. நீங்கள் அங்கே போய் விஜயபாஸ்கர் நாங்கள் குத்காலாம் பண்ணிக்கிறாரு, ஊழல்களெல்லாம் அங்கே ஊர் உள்ள பேசக்கூடாது. அதேமாதிரி தான் கரூரில் செந்தில் வேலை. ஊர் மக்களை பொறுத்தவரைலாம் எல்லை தெய்வம் மாதிரி, காவல் தெய்வம் மாதிரி இவங்கெல்லாம். காது குத்துலேருந்து ஆரம்பித்து கடா வீட்டிலேருந்து இறப்பு விழுந்தாலும் சரி, கோயில் திருவிழா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு முன்போனால் ஃபஸ்ட்டு செலவுகளும் எல்லாம் ஏற்றுக்கிறது யாரானா விஜயபாஸ்கரும் செந்தில் பாலாஜி தான். அப்போ கரூர் இது விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்தவரைலாம் என்னென்னா ஆசைகள் கொஞ்சம் அதிகம். எல்லாரும் 3 அடி தாவினாங்கன்னா இவர் 6 அடி தாவ பார்ப்பார்.
அவரோட இயல்பு அது. சட்டமன்றத்தில் இவர் ஒரு சில செய்தியாளர்கள் அறையிலேருந்து கேட்குறாங்க, இவர் பேசுகிறது சிரிப்பலை வருது. நிறைய செய்தியாளர்கள் உடனே டக்கு டக்குன்னு போய் நோட்ஸ் எடுக்கிறாங்க. இவர் பேச பேச வந்து தள்ளு வண்டின்றாரு, அப்புறம் தீஹாரில் போய் ஒரு வெடிக்கிற ஒரு பட்டாசுன்றாரு, அப்போ கிண்டல் பண்ணுறாரு, நையாண்டி பண்ணுறாரு. அப்போ தான் இந்த 2G கேஸ்லாம் வருது. கிண்டல் பண்ணோன்னா அம்மையார் ஜெயலலிதாக்கு அப்படி ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம். திமுகவை கவுண்டர் பயங்கரமாக கொடுக்குறா அப்படின்னா அப்போவே வந்து ஒரு 2 பத்திரிகையாளர்கள் வந்து ஃபோன் பண்ணி இவர்கிட்ட முடிஞ்ச உடனே சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் வந்து அமைச்சர் ஆயிடுவீங்களோன்னு தோணுது, ஏன்னா மேடம் வந்து இந்த மாதிரிலாம் சிரிக்க மாட்டாங்க, இது எங்களுக்கு புதுசாக இருக்குன்னு. அப்போ அந்த அந்த ஒரு விஷயம் தலைமையோட அட்ராக்ஷனுக்கு என்னென்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணால் நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், மாவட்ட செயலர் பதவி கொடுக்கும், கூர்ந்து கவனித்து செயல்படக்கூடியவர் விஜயபாஸ்கர். இப்போ மாவட்ட செயலராக மாற்றிட்டாங்க. இவர் எடப்பாடிக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி, இவருக்கு ஏஜ் கம்மி. திருப்பி போய் கேட்டால் கொடுப்பாரா இல்லையான்னு தெரியல. அதனால் போட்டு தலையை போட்டு பிச்சுக்கின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே போனாலும் என்ன கிடைக்கும்னு தெரியல. அதனால அந்த டிலே. மற்றபடி அவங்கவுங்களுக்கு எது பிடிக்குதோ அங்கே தான் போய் சேர போகிறாங்க. பட் இது மேபி இன்னும் ஒரு 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 2-3 நாளில் முடியுன்ற மாதிரி எனக்கு தோணுது. எங்கே போய் சேர்றாங்களோ அங்கே சேர்றது. இப்போ இது தாவேக்கா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்போம். இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் அவங்களுக்கு ஒரு 4-5 எம்எல்ஏஸுக்கு தேவை இருக்குது. ஏன்னா லெஃப்டெல்லாம் நம்பி இருக்க முடியாது, நாளைக்கு கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 4-5 எம்எல்ஏஸோட தேவை இருக்குது. அந்த எம்எல்ஏஸை உள்ளே கொண்டு வந்தாச்சு, ஓகே நாளைக்கு பை எலெக்ஷன் வச்சு ஏதோ பண்ணிக்கலாம். அதை தாண்டியும் நிறைய பேரை உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறது, அதிமுககாரங்களாம் 90% நீங்கள் வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறது, அது எதை காட்டுது? ஏதோ ஒரு வகையில் தாவேக்கா அதிமுக இன்னொரு அச்சுறுத்தலாக பார்க்குறாங்களா? நாளைக்கு அவங்க இடத்த திரும்பி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேரும் ஒரே அரசியல் தான் பேசுகிறாங்க. அதிமுகவை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா? 3 விஷயங்கள் இருக்குது நெறியாளர் கேட்ட கேள்வியில். ஒன்று வந்து அதிமுகவை பார்த்து பயப்படுகிறதா. அவங்களுக்கு அதிமுகவை பார்த்து பயம் இல்லை, அதிமுகவை முழுசாக கபலீகரம் பண்ணிடணும்னு நினைக்கிறாங்க. இருதுருவ அரசியல் இருக்கிறதா எந்த கட்சிக்குமே சேஃப்டின்னு நினைப்பாங்க. ஒன்று நீங்கள் ஒன்றா இருக்கணும், நான் 2ஆக இருக்கணும், இல்லை 1-2 ஆடிக்கலான்னு. அப்போ தாவேக்கா என்ன நினைக்குதுன்னா, அம்மையார் ஜெயலலிதா பற்றி பேசிட்டு, எம்ஜிஆர் அவர்களை பேசிட்டு, அதிமுகனா திமுக எதிர்ப்பு, தாவேக்கான திமுக எதிர்ப்பு, அப்போ எதுக்கு 2 திமுக எதிர்ப்பு? இது 2 ஒன்றாயிட்டா நல்லது தானே, இன்னும் பலமாக இருக்குமே அப்படின்ற அந்த ஒரு ஸ்கெட்சு போட்டு தான் அவங்க அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அதில் இருக்கிறத எடுக்க பார்க்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இது எப்படின்னா ஒரு கொச்சையான அரசியல் தான். தன்னோட கட்சியை பலப்படுத்தி விட்டு, தன்னோட தொண்டர்களை எழுச்சி பண்ணிவிட்டு, தன்னோட கட்சிகளை இளரத்தங்கள். அதாவதுங்க தாவேக்காவோட அமைப்பு என்ன இப்போ பியூட்டினா, அது 1 மேன் ஷோ பார்ட்டி. விஜய் சாருக்கு இருக்கிற வசீகரத்துக்கு இளைஞர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சாங்ஸ் போட்டு வைவு போட்டாலுமே அடுத்த 3 வருஷத்தில் 19-18 வயசு ஆகிறவங்க சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க கூட. இன்னும் ஒரு 3% இல்லை ஒரு 2% அந்த கட்சிக்கு வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி அது 34% வாக்கு வங்கியில் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது 34%. இமீடியட்டாக திமுக வந்து ஒரு 10% இழந்திருக்கு, அதிமுக வந்து ஒரு 18-19% இழந்திருக்கு அதோட பீக்கில் இருந்து. அப்போ அதை உடனே அவங்களால வந்து 2 திராவிட கட்சிகளால் அந்த வாக்கு வங்கி ஈடு செய்ய முடியும்னா முடியாது. என்ன பெரிய சிக்கல், அதுவும் அதிமுகவுக்கு என்ன பெரிய சிக்கல்னா, இளைஞர்கள் அந்த கட்சியை நோக்கி பயணம் செய்யவே இல்லை. லாஸ்ட்டு ஒரு 10-15 வருஷமாக இளைஞர்களோட வருகை அதிமுகவுக்கு இல்லை. ஒரு பேரவையோ இல்லை வந்து இளைஞரணியோ இல்லை மாணவரணியோ ஒரு வேகமாக இல்லை. திமுகவில் வந்து அதை ட்ரை பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சியில் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அன்புமணி ராமதாஸும் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இளைஞர்கள் எப்படி ஈர்க்க முடியுமோன்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கு இது ஒரு பிரச்சனை. தாவேக்கா என்ன நினைக்குதுன்னா, நமக்கு வயசானவங்க இல்லை, 40 வயசுலேருந்து 80 வயசில் எப்போ போப்பா விசில தூக்கிட்டு நல்லா பண்ண நீ. அதுவும் இப்போ விவசாயிகள்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க தாவேக்கா மீது. ஒன்றுமே பண்ணலை, விவசாயிகளுக்கு எதுவுமே பண்ணலைன்றது இதாகிப்போச்சு. அதேமாதிரி ரூரல் ஏரியாவில் தாவேக்காவுக்கு வாக்கு கிடையாது. சென்னை போன்ற நகரங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல தாவேக்காவுக்கு அதிகம். அம்பாசமுத்திரத்தில் தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் 30,000 ஓட்டு வித்தியாசம் கிட்டத்தட்ட. அதாவது 3வது போயிருக்கு ஒரு சில இடத்துல தாவேக்கா 48 தொகுதியில், ஒரு சில தொகுதியில் ஜெயிக்கலை. அப்படின்னும் போது இதை தூக்கி உள்ளே போட்டால் 20லேருந்து 40 வயசு வரும் நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம், 40லேருந்து 80 வயசு வரலாம் அதிமுக காரங்க வந்து அவங்க வீடு வீடாக போய்ட்டு இலையில் போட்டிங்க, அதுக்கு பதிலாக விசிலில் போடுங்க, திமுக எதிர்ப்பாயிடும் அப்படின்னு பிரச்சாரத்துக்கெல்லாம் உதவுன்ற மாதிரி அது ஒரு பார்வை. பட் இது வந்து என்னென்னா, இது ஒரு நாகரிகமான போக்கா இல்லையா, அது அப்புறம். இதற்கு முன்னாடி என்ன பிரச்சனைனா, ஆட்சியை தக்க வைக்கும். இப்போ எம்எல்ஏவை டார்கெட் பண்ணுறது காரணம் இது முன்னாடி கட்சிக்காரங்களை பற்றி பேசணும். இப்போ எம்எல்ஏவை டார்கெட் பண்ணுறது என்னென்னா 118 சிக்கல். கம்யூனிஸ்ட் கட்சியை நம்ப முடியாது அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சி நம்பிக்கை இல்லாமல் இல்லை, நீங்கள் எதனா தகுடு தத்துவம் பண்ணுறீங்க, மக்கள் விரோத செயல்படுது. இப்போ நாளைக்கு திடீர்னு பரந்தூர் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க, மேல்மா என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. நாளைக்கு கெயில் பைப்பு நடத்தணும், ஓஎன்ஜிசிக்கு ஆழ்த்தோலை கிணறு போனால் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்கும், ஒத்துக்காது. அப்போ நமக்கு வந்து முதலாளிகளையும் குசிப்படுத்தணும், டெண்டராரையும் குசிப்படுத்தணும், வியாபாரிகளும் குசிப்படுத்தணும். நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி சரியாக வராது.
நீங்கள் பேசிக்காக ஒழுக்கம் இல்லாதனால ஒழுக்கமாக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து பயப்படுறீங்க. அவங்க ஆதரவு கொடுத்தா கூட பயப்படுறீங்க. ஏன்னா நாளைக்கு வேலை வாய்ப்பில் எது தவறு வருது, இல்லை ஒரு ஊழல் வருது, அவங்க கேள்வி கேட்பாங்க, கூடவே இருந்து அசிங்கப்படுத்தி விடுவாங்க. அந்த பயத்தினால என்ன பண்ணுறீங்க, நமக்கு தோதாகிற ஆளாக பார்த்து தேடுறீங்க. நம்மள மாதிரியே கையை விட்டு ஊராக விட்டு நெய்யில் ஸ்வீட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் நோக்கம் என்ன, ஸ்வீட்டு செய்யணும். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணும், தட்டி விடும். வா உனக்கு பசிக்கலையா, நெய்லாம் போட்டு நல்லா இருக்குதுப்பா, மைசூர் பாக்கு அருமையாக இருக்கும், சாப்பிட்டு பார்ப்பானா. இல்லை நாங்கள் ரொம்ப நாளாக டீ உர பிஸ்கெட் தான் சாப்பிட்டாங்க, எங்களுக்கு மைசூர் பாக்கெலாம் வானா. அந்த மாதிரி ஒரு கட்சி அது. அப்போ இது என்னடா இது, இவங்களை வச்சுன்னு ரொம்ப நாள் வந்து நம்ம வண்டி ஓட்ட முடியாது. அதாவது அவங்க சொல்கிறது கொள்கை ரீதியான அரசியல், நேர்மையான அரசியல், கொள்ளையடிக்கிற அரசியல் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு கவுத்து விட்டுருவாங்கன்ற பயம் எங்கேருந்து வருது? அப்போ கொள்ளையடிக்க போறீங்களா, நீங்கள் ஊழல் பண்ண போறீங்களா? இல்லை, கம்யூனிஸ்டுகள் வந்து அதிகாரத்தையும் பகிரல இல்லையா, அமைச்சர் பதவியெல்லாம் வாங்கல. ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கும். ஒரு புண்ணியவன் வரான், இந்த புண்ணியவன் வந்துட்டு எப்பா நீ நியாயப்படி வீடு கட்டிக்க, 3 மாடு கட்டு, என் வீடு பின்னாடி இருக்குது, என் வீடு வந்து 2 மாடி தான், ஆனால் நீ 1 மாடி பின்னாடி கட்டிக்க, ஆனால் நீ மோசமாக 5 அடுக்கு 6 அடுக்கு கட்டினீன்னா என் வீடு மொத்தமாக இருட்டாயிடும், காற்று இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் வெறும் 3 அடுக்கு தான் கட்ட போகிறீங்கன்னா என்ன பண்ணோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் 3 அடுக்கு தான் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக போயிடுங்க. ஆனால் நீங்கள் 6 அடுக்கு 7 அடுக்கு கட்ட போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த அமைதியாக இருந்தார்ல பின்னாடி வீட்டுக்காரு 2 அடுக்கு, அவர் என்ன சொல்லுவார், உனக்கு லைசன்ஸ் இருக்கா, நீ பிளான் வாங்கினியா, நீ வச்சுக்கிற லிஃப்ட்டுக்கு லைசன்ஸ் இருக்கா, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் பிரகாரம் கட்டினா அவர் நோண்டுவார். அதுக்கு பயந்துக்கிட்டு நீ என்ன பண்ணுறீங்க, இந்த பின் வீட்டுக்கார அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்து ஒரு வீட்டில் இருக்குது, அதில் கொஞ்சம் ஓஎஸ்ஆர் புறம்போக்கு இடம்லாம் இருக்குது, சேர்த்து வாங்கிட்டோன்னா நம்ம நாளைக்கு 8 அடுக்கு கட்டினாலும் இதை காட்டி நம்ம கட்டடத்தை பெருசாக கட்டலாம். இதுதான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் நான். அப்போது கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்கள் உண்மையிலே தூய ஆட்சி கொடுக்க போகிறீங்க, நல்ல ஆட்சி கொடுக்க போகிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் திருப்பி கேட்கலாமே தாவேக்கா கம்யூனிஸ்ட் பார்த்து, எதுக்கு கூட்டணியிலேருந்து போனோம், இது எதுக்கு எங்கள் மீது கொடுத்த சப்போர்ட்டை நீங்கள் விட்ரா பண்ணிங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் இந்த 1 வருஷத்தில், இல்லை இந்த 6 மாதம் நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், மக்கள் விரோதமாக நாங்கள் என்ன பண்ணோம், ஊழல் பண்ணோமா, லஞ்சம் வாங்கணுமா, என்ன தப்பு நடந்தது சொல்லுங்கள். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதோ ஒருத்தர் 2 பேர் குத்திக்கினா வெட்டிக்கினானா அது வேறு, ரவுடி வெட்டிக்கினா. பெண்களுக்கு பாலியல் சென்றில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, சொல்லுங்கள், கேளுங்க, நடவடிக்கை எடுக்கிறோம், சட்டப்படி நடவடிக்கை பாயும், எவன் தப்பு பண்ணானோ சட்டத்துக்கு முன்னாடி வந்து சட்டப்படி நடவடிக்கை, விரைவு நீதிமன்றம், சிங்கப்பெண் ரைட். இந்த லஞ்சம் லாவணியம் கான்ட்ராக்ட் இருக்காது, ஆத்து மண் திருடுறதுலாம் குறைக்கப்படும், டாஸ்மாகில் 10 ரூபா வாங்க முடியாது. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எங்கள் கூட இருப்பீங்களா இல்லை மாட்டீங்கன்னா? கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணாங்க, என்னடா பண்ணுறது இது, தொழிலாளி பிரச்சனை, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து ஃபுல் டைம் பண்ணணும், சரி அதுவும் பண்ணிடுறேன், தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், ஆசிரியருக்கு அவங்க நிறைய இருக்கிறாங்க உடனே பண்ண முடியாது, ஒரு 2000 ரூபா 5000 ரூபா சேர்த்து கொடுத்துட்டேன். இப்போ சொல்லுங்கள் என்ன பிரச்சனை, என்ன பண்ண முடியும்? ஆனால் இதை பண்ணணுன்றது நோக்கமாக எனக்கு தெரியல, நீங்கள் வேறு ஏதோ பிளான் பண்ணுறதுனால தான் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியிலேருந்து போயிடுவாங்களோன்ற பயம் இருக்குது. சார் நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வக்காலத்து வாங்குறேன்னு நினைக்காதீங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, நாம் தமிழர் கட்சி வந்து இன்றைக்கி பேசக்கூடிய கொள்கை இருக்கு இல்லையா, அந்த கொள்கை வந்து நல்ல கொள்கையாக அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படுற கொள்கையாக நான் ஒரு பத்திரிகாரனாக பார்க்குறேன். அப்போது இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்கு எம்எல்ஏ இல்லை விட்டுருங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எம்எல்ஏ இருக்குது, 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 4 எம்எல்ஏ தரான்றாங்க. நாளைக்கு ஒரு வேளை திமுகவே குறுக்கு வழியிலே ஏதோ வருதுன்னா கூட அவங்க கேள்வி கேட்கலாம். நீங்கள் நல்ல அரசியல் தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எதுக்கு பயப்படணும், உங்கள் ஆட்சியை யாருக்கு எடுப்பா, எப்பா அவங்க நல்ல அரசியல் பண்ணுகிறாங்கப்பா, அவங்கள நம்ம தொட்டோம் நம்ம கெட்டோம் வர ஓட்டு கூட போயிடும், ஒரு பயம் இருக்கும்ல. அப்போ உங்களுக்கே ஏதோ தப்பு பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது. அதுக்கு போக நீங்கள் தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, குதிரை பேர அரசியல் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கட்சியிலேருந்து எடுக்கிறீங்க, இந்த கட்சியிலேருந்து எடுக்கிறீங்க, பத்தலை, எவ்வளோ வந்தாலும் பத்தலை. அப்போ நோக்கம் வேறு எதுவும் இருக்குது, இதுதான் இங்கே பிரச்சனை. ஆனால் இப்போ தாவேக்காவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குமோன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் ஒன்று அதிமுக கூட நிறைய பேர் உள்ளே கொண்டு வரும்போது அவங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகும். ஏன்னா தாவேக்கா மாற்றுறதுன்னு பேசுகிறாங்க, அதெல்லாம் தாண்டி இப்போ உள்ளே கொண்டு வரும்போது இமேஜ் டேமேஜ் ஆகும். 2வது அதிமுகவை இயற்கையாக காலி பண்ணணும்னா திமுக எதிர்ப்பை ஸ்ட்ராங்காக பண்ணாலே போதும், அதிமுக காணாமல் போயிடும். ஆனால் தாவேக்காவோட அவசரத்தை பார்க்கும்போது 29க்கு முன்னாடி அதிமுகவும் முடிச்சிடணும்னு பார்க்குறாங்க. அந்த கட்சி அங்கே இருக்கக்கூடாது. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, தாவேக்காவுக்கு 20 டேஸ்லேயே நிறைய அதிருப்திகள் மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய தவறுகள் நடக்குது. இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் வரும். 29க்கு முன்னாடி தாவேக்கா மேலே நிறைய அதிருப்தி வந்துச்சுன்னா அந்த ஓட்ஸ்லாம் அதிமுக சைடு தான் போகும். அந்த டைமில் அதிமுகன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனை
முடிஞ்ச அளவுக்கு மினிமைஸ் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறாங்களோன்னு தோணுது. இல்லை உங்களோட அதாவது நீங்கள் வந்து ஒரு பத்திரிக்கையாளராக களத்தில் பார்க்குறீங்க, என்னென்ன செய்தி வருதுன்னு பார்க்குறீங்க, அரசியல் போகிற போக்கு, ஆட்சி போகிற போக்கு. அரசியல் போக்கில் இந்த அதிமுக மீது எடுக்கிறதுல தான் இருக்குது ஃபோக்கஸ். பட் மக்களுக்கு உண்டான சேவை, அரசு போகக்கூடிய சேவை பார்த்தா கொந்தளிப்பு வருது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போராட்டங்கள் அங்கங்கே குட்டி குட்டியாக வருது. அதாவது வீடு இருக்குது, ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு 180 வீடு 150 வீடு பூட்டிக்குது, எங்களுக்கு ஆணை போட்டு கொடுங்க அப்படின்னா வந்து எம்எல்ஏவோ அமைச்சரோ யாரோ வந்து பேச மாட்டேன்றாங்க. ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, முன்னாள் அமைச்சர் மாசு வந்து ஃபைல் அமிச்சிட்டதா சொல்கிறாங்க, ஃபைலு போல் அவங்க ஆட்சியிலையும் கொடுக்கலன்னு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கப்புறமா திமுக குறை சொல்லிட்டு இருக்க முடியாது, ஆட்சி தோற்று போயிடுச்சு. அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.